நான் எப்படி யோசிச்சேன்னா, அண்ணன் லாயர் சரவணன் அண்ட் தம்பி ஆர்ஜே பாலாஜி, அவர் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்கில் இருக்கார். இவங்க வந்து ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறாங்க ரிலேட்டட் டு கோர்ட் ஆர் அந்த ஸ்டாஃப் சம்மந்தமாக. அந்த கேஸில் இல்லை அந்த சமாச்சாரத்துக்குள்ள சூர்யா அவர்கள் வந்து அப்புறம் அந்த இதெல்லாம் நடந்து எப்படி கதை போகுது. அதுக்குள்ளே எனக்கு கருப்புசாமி வந்து தான் அது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன் அவருடைய அந்த ஒரு கருப்புசாமி மூக்குத்தி அம்மன்ல அந்த கான்செப்ட். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, அந்த சாமி வந்து எப்போ அந்த ஹீரோ வந்து டவுன்ஃபால் ஆகிறாரோ, எப்போ விழுதாரோ, இது இப்போ இன்னைக்கு நேரத்தில் கிடையாது, ரொம்ப நாள் அப்படிதான். அந்த ஹீரோ எப்போ விழுதாரோ அன்னைக்கு வந்து இந்த சாமிக்கு ஒரு ஜூம் போவாங்க, ஒரு டைட்டு, அந்த உரிமை வாசிக்கிறது, அப்படி பார்த்தா ஹீரோக்கு அந்த பவர். அந்த மாதிரி எப்பயுமே தமிழ் சினிமா ஒரு இல்ல, ஆக்சுவலி தமிழ் சினிமா கான்செப்ட் இல்ல, தமிழர்கள் கான்செப்டே அதுதான். இப்ப நம்ம ஏதாவது ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம், இதா இருக்கும் அப்படின்னா, இங்க கடவுள் இருக்கு இல்லைங்கிறதுலாம் அடுத்த கான்செப்ட். அவங்க வந்துட்டு இருக்கு இல்ல சாமி கும்பிடுறோன்ட்டு, கோயிலுக்கு போனா நல்லது நடக்கணும் நம்பிக்கையில போறாங்கல்ல, அந்த நம்பிக்கை தான் நம்ம படத்துலயும் பாக்குறோம், மக்கள்கிட்டயும் பாக்குறோம்.